الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبنا وقال رسول الله صلى الله عليه وسلم خير متاع الدنيا المرأة الصالحة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை வலுவாது நலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், பாக்கியங்களே சிறந்த பாக்கியமான ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், மதீனா நகரிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்முகமாக சந்தித்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் நிறைவாக நிஜமாக தந்தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, தொழில்துறையில் இஸ்லாமிய பெண்கள் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களிடம் பரிமாறிக்கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உலக வாழ்க்கையில் வாழ்வாதாரங்களை தேடுவதற்காக வேண்டி எந்த அளவுக்கு ஆண்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே போன்று பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆண்கள் தொழில் செய்வதை போன்று பெண்களும் ஹிஜாபோடு தொழில் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவிலே இது குறித்து சொல்லியிருக்கிறார். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா இக்தஸபு, ஆண்கள் சம்பாதிக்கக்கூடியதனுடைய பங்கு ஆண்களுக்கு உரிமையாக இருக்கிறது. வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா இக்தஸபன, பெண்கள் சம்பாதிக்கக்கூடியது, தொழில் செய்யக்கூடியதனுடைய பங்கு பெண்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இவ்வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்கிறான், ஆண்கள் தொழில் துறைகளிலே ஈடுபடுவதை போல, அதன் மூலமாக வருவாயை பெறுவதை போல, வருமானத்தை ஈட்டுவதை போல பெண்களும் தொழில் செய்து வருமானத்தை ஈட்டலாம், வருவாயை பெறலாம் என்று அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான். இந்த அடிப்படையிலே சஹாபி பெண்மணிகள் எந்த அளவுக்கு தொழில் துறையிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அத்தபாகா, தோலை பதனிடக்கூடிய தொழில், தோலை சுத்தம் செய்யக்கூடிய தொழிலிலே
சில சஹாபி பெண்மணிகள் ஈடுபட்டிருந்தார்கள். முஹாஜிரான பெண்களும் ஈடுபட்டிருந்தார்கள், அன்சாரி பெண்களும் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தோல் பதறக்கூடிய தொழிலை செய்தார்கள். கானத் தத்பகுல் ஜுலூத வ தத்தஸத்தகு பிஹா, அவர்கள் தோள்களை பதறுவார்கள், தோள்களை சுத்தம் செய்து அதை விற்பனை செய்து அதிலிருந்து ஈட்டக்கூடிய வருவாய்களை, லாபங்களை தானும் உண்டு மற்றவர்களுக்கு சதக்கா செய்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு மனைவி சௌதா பின்த் ஸம்ஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தோலை பதறிட்டு சுத்தம் செய்து மற்றவர்களுக்கு அதை விற்று அதில் வரக்கூடிய வருவாயை சாப்பிட்டு மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு உபரியாக இருக்கக்கூடிய காசுகளை, பணங்களை சதக்கா செய்வார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்ணியமான மனைவிமார்கள் கூட கானத்து ஸனாஅத்துல் யதி, கைத்தொழில் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அந்நசாஜா, நெசவு தொழிலே சஹாபி பெண்மணிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெசவு செய்யக்கூடியவர்களாக சஹாபி பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழுகின்ற பொழுது தன் கையினாலே துணிகளை நெசவு செய்து அதை விற்பனை செய்து வருவாயை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஹதீஸிலே பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜாஅத் இம்ரஅத்துன், ஒரு பெண்மணி அவர்கள் வருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அபாயாவை கொடுக்கிறார்கள், ஒரு நீண்ட அபாவை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இதை என் கையினாலேயே நான் நெசவு செய்தேன், என் கையினாலேயே நான் தயார் செய்தேன், இதை நீங்கள் அணிய வேண்டும், அதை பார்த்து நான் மகிழ வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறைக்குள் சென்று ட்ரெஸ் மாற்றி வருகிறார்கள், ஆடையை மாற்றி வருகிறார்கள். அதை பார்த்த சஹாபாக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான மேனியை இந்த புத்தாடை அலங்கரித்திருக்கிறதை, அழகுபடுத்தி இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதிலே ஒரு அன்சாரி சஹாபி, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இந்த அபாயாவை எனக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். உங்களுடைய மேனியை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடையை எனக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் அறைக்குள் சென்று ஆடையை மாற்றி வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அவரை கோபமாக பார்த்தார்கள், அவரை முறைத்து பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியை அலங்கரிப்பதை பொறுத்து கொள்ள முடியவில்லையா? அந்த ஆடையைத்தான் கேட்க வேண்டுமா என்ற ரீதியிலே அவரை வெறுப்பாக பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த அன்சாரி சஹாபி சொல்லி காட்டினார், நான் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த அபாயா துணியை நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா? லி தக்கூன கஃபனி யௌம யமூத், நான் மரணிக்கக்கூடிய நாளிலே என் கஃபனாக இந்த ஆடை ஆக வேண்டும். பெருமானாருடைய இந்த ஆடையை என் கஃபனாக அணிவிக்கப்பட்டால் கபரிலே என்னுடைய வேதனை குறைக்கப்படும் அல்லவா, கபரிலே என்னுடைய வேதனை நீக்கப்படும் அல்லவா. இந்த ஆடையின் கண்ணியத்தால் நான் கண்ணியம் பெறுவேன், என் மறுமை வாழ்க்கை வெற்றி பெறும். அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த ஆடையை நான் வாங்கினேன் என்று அந்த அன்சாரி சஹாபி சொல்லி காட்டினார். ஆக ஒரு பெண்மணி அவர்கள் தன் கையினால் நெசவு செய்து கொடுத்த ஒரு ஆடைதான் அபாயா. பெண்கள் நெசவு தொழில் செய்யலாம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பகதாதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே லுஹா என்ற பெண்மணி அவர்கள் வருகிறார்கள். இமாம் அவர்களே, நான் நெசவு தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, ஆடைகளை தயாரிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, நேற்று இரவு என் வீட்டிலே விளக்கு இல்லை, எண்ணெய் இல்லாத காரணத்தினால் விளக்கு எரியவில்லை.
அப்பொழுது நான் என்னுடைய நெசவு தொழிலை செய்வதற்காக வேண்டி தெருவிலே எரியக்கூடிய தெரு விளக்கிலே சென்று என்னுடைய நெசவு தொழிலை நான் செய்தேன், என் ஆடைகளை தயாரித்தேன். ஆக நேற்று இரவு என்பது அரசாங்கத்திலே போடப்பட்டிருக்கக்கூடிய தெரு விளக்கிலே தான் என்னுடைய தொழில் செய்தேன். அப்படி செய்தது எனக்கு ஹலாலா ஹராமா என்று அந்த லுஹா என்ற பெண்மணி கேட்கிறார்கள். அஹ்மது ஹம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், மன் அன்தி, நீங்க யார் என்று கேட்டார்கள். அன உஹுதி பிஷ்ருல் ஹாஃபி, நான் பிஷ்ருல் ஹாஃபியுடைய சகோதரியாக இருக்கிறேன், இறைநேசராக வாழ்ந்து சென்ற பிஷ்ருல் ஹாஃபியுடைய சகோதரியாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அஹ்மது ஹம்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், ஹரஜ மின் பைத்திக்குமுல் வர, உங்களுடைய வீட்டிலே இருந்தான் பேணுதல் வெளியேறி இருக்கிறது, உங்களுடைய இல்லத்தில் தான் பேணுதல் உலகுக்கே அறிமுகமாக இருக்கிறது என்று புகழ்ந்தார்கள். ஆக அந்த லுஹா என்ற பெண்மணி நெசவு தொழில் செய்து அதை தெருவிளக்கிலே செய்ததற்காக வேண்டி ஹலாலா ஹராமா என்று கேட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பேணுதலோடு தொழில் செய்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்லத்திலே இருக்கின்ற பொழுது இல்லத்தினுடைய வேலைகள் எல்லாம் வீட்டினுடைய வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு அவர்களும் ராட்டையிலே நூல் நூற்பார்களாம், ராட்டையிலே நூல் திரிப்பார்களாம், பஞ்சுகளை வைத்துக் கொண்டு அதை நூலாக ஆக்குவார்களாம், மாற்றுவார்களாம். ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நூல் நோற்பதை பார்த்து, நூல் தயாரிப்பதை பார்த்து ராட்டையிலே வரக்கூடிய சத்தத்தையும் கேட்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இந்த ராட்டையிலே வரக்கூடிய சத்தம் யுத்தத்திலே வரக்கூடிய தக்பீருக்கு சமமானது என்று சொல்லி காட்டினார்கள். அவருடைய கைத்தொழிலை ஆர்வப்படுத்தினார்கள். அந்த தொழிலே அவர்களை மிகவும் அவர் உற்சாகப்படுத்தினார்கள் என்று சொன்னார். பெண்கள் வீட்டிலேயே கைத்தொழில் சொல்வதை அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். மூணாவது அல் ஹஸாரா, பெண்கள் தையல் தொழில் செய்வதையும் இஸ்லாம் வரவேற்கிறது. சஹாபி பெண்களில் சிலர் தையல் தொழில் செய்திருக்கிறார்கள், தோல் பைகளை தைத்து கொடுத்திருக்கிறார்கள், அதுபோன்று ஆடைகளையும் தைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் வரலாற்றை பார்க்கின்றோம். ஆக பெண்கள் தையல் தொழிலே ஈடுபடுவதையும் இஸ்லாம் வரவேற்கிறது, அதை உற்சாகப்படுத்துகிறது. நாலாவது அஸ்ஸபாகா, பெண்கள் சாயம் போடக்கூடிய தொழில் பார்க்கலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி ராயியா அவர்கள் சாயம் போடக்கூடிய தொழிலே இருந்தார்கள். அதுபோன்று ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் தோள்களுக்கு சாயத்தை போட்டு விற்பனை செய்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக சாயம் போட்டு கொடுப்பது அதுவும் ஒரு தொழில்தான், அந்த தொழிலே பெண்கள் ஈடுபடலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது நூலிலே பாபு ஃபியாபில் ஹவுரி, பசுமையான பச்சையான ஆடைகளுடைய பாடம் என்றே ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய இமாமாக போற்றப்படுகிறார்கள். ஹனஃபி மதுஹபுடைய தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் தோற்றி வைத்த அந்த மதுஹபை, அந்த முறைகளை இன்றைக்கு கோடான கோடி முஸ்லிம்கள் ஹனஃபி என்ற அடிப்படையிலே பின்பற்றுகிறார்கள், அவர்களை தொடர்கிறார்கள். அப்படிப்பட்ட இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய தாயாரை கண்ணியமாக நடத்தினார்கள், மரியாதையாக நடத்தினார்கள். அவருடைய தாயாருக்கு தேவையான ஹிதுமத்துகளை, பணிவிடைகளை அனுதினமும் செய்தார்கள். அவருடைய தாயாருக்கு கலரான ஆடைகள் தான் பிடிக்குமா, அதனால் இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாயம் போடக்கூடிய தொழிலை கற்றுக்கொண்டார்கள் தாயாருக்காக வேண்டி. ஏனென்றால் தாயாருக்கு வெள்ளை ஆடை அவர் பிரியமாக இருக்காது, கலரான நிறமான ஆடைகள் தான் பிரியமாக இருக்கும். அதற்காக வேண்டிய தாயாருக்காக வேண்டிய சாயம் போடக்கூடிய தொழிலை இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம்.
ஆக அருமையானவர்களே, சாயப்படக்கூடிய தொழிலை பெண்கள் செய்யலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஐந்தாவதாக அத்திப்பா, மருத்துவ தொழிலை மருத்துவராக பெண்கள் இருக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. அவ்வளவு தபீபா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே பெண்களிலே முதல் மருத்துவர் யார் தெரியுமா? ரஃபீதத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சாமி பெண்மணி தான் இஸ்லாத்திலே பெண்களிலே முதல் மருத்துவராக வாழ்ந்தார்கள். ஹந்தக் யுத்தத்திலே ரஃபீதத்துல் அஸ்லமியா என்ற பெண்மணி அவர்கள் யுத்தத்துக்கு சென்று அங்கே ஒரு ஓரமாக கூடாரத்திலே தங்கியிருந்து காயமுற்ற சஹாபாக்களுக்கு, தாகமுற்ற சஹாபாக்களுக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். காயமுற்று கிடக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு போய் மருந்துகளை போட்டார்கள். தாகமுற்று கிடக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களுக்கு தண்ணீரை தோள்பையிலே சுமந்து போய் அவருடைய தாகத்தை தீர்த்தார்கள். இப்படிப்பட்ட காட்சியை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போருடைய இறுதியிலே சஹாபாக்களுக்கு இடையிலே கனிமத்து பொருள்களை, போர் செல்வங்களை பிரித்து கொடுக்கின்ற பொழுது எல்லா சஹாபாக்களை விட இந்த ரஃபீதத்துல் அஸ்லமியா என்ற பெண்மணிக்கு அதிகமான கனிமத்து பொருள்களை கொடுத்தார்கள். கனிமத்தை ஜுந்தி என்று எழுதுகிறார்கள். ஒரு படைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒற்றாளுக்கு கொடுத்தார்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக சஹாபாக்கள் காலத்திலேயே சஹாபி பெண்மணிகள் மருத்துவராக வாழ்ந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கல்விமானாகவும் கவிமானாகவும் சிறந்த மருத்துவராகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நாள் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சஹாபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அம்மா ஆயிஷா, ஏன்னா அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சின்னம்மா வேணும். இவங்க அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன் உர்வத் இப்னு ஸுபைர். அம்மா ஆயிஷா அவர்களே, நீங்கள் கல்விமானாக இருக்கிறீர்கள், எனக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் கல்விமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிறீர்கள். அம்மா ஆயிஷா, நீங்கள் கவிமானாக இருக்கிறீர்கள், எனக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை. ஏனென்றால் உங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கவிஞராக இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் மருத்துவராக இருக்கிறீர்களே, நிறைய நோயாளிகளுக்கு மருந்து கூறுகிறீர்கள், நிறைய நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்கிறீர்கள், நீங்கள் எப்படி மருத்துவராக ஆனீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம காலத்திலே, அவருடைய கடைசி காலத்திலே அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி, அவருடைய நோயை பார்ப்பதற்காக வேண்டி பார்சீகத்திலிருந்து சில மருத்துவர்கள் வந்திருந்தார்கள், சில வைத்தியர்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே நான் சென்று மருத்துவ கல்வியை, மருத்துவ அறிவை நான் பெற்றுக்கொண்டேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த அடிப்படையிலே பெண்கள் மருத்துவ தொழிலே ஈடுபடலாம், நர்சு தொழிலே ஈடுபடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது யுத்தத்திலே காயம் ஏற்படுகிறது, அவருடைய தலையிலே காயம், அவருடைய கன்னத்திலே காயம் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு நர்ஸாகவே மாறினார்கள். பாய்களை எரித்து, பாய் குச்சிகளை எரித்து அதை பொடியாக்கி அந்த தண்ணீரிலே குழப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காயமான இடங்களிலே அவர்கள் மருந்து போட்டார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக நர்சு வேலையை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய பெண்கள் நர்சு தொழில் செய்யலாம். இன்றைக்கு எல்லா மருத்துவமனைகளிலே ஏதாவது இஸ்லாமிய பெண் நர்ஸாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹிஜாபோடு, பர்தாவோடு, ஷரியத்துக்குரிய ஒழுக்க முறைகளோடு நர்சனுடைய தொழில் செய்யலாம் என்பதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அடுத்து ஆறாவது அஸ்ஸராஅ, பெண்கள் விவசாய தொழிலே ஈடுபடலாம். இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் அஸ்மா அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், குந்து அன்குல் நவா அலா ரஸி, என் தலையிலே விதைகளை வைத்துக் கொண்டு வயல்களிலே அதை நான் தூவுவேன், வயல்களிலே அதை நான் போட்டுக்கொண்டே இருப்பேன் என்று அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். பெண்மணி வந்து ஒரு புகார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எங்களுடைய பேரித்தம் தோட்டத்திலே நான் மரத்தில் ஏறி பேரித்த முகை நான் பறித்துக் கொண்டிருந்தேன், பேரித்த முகை நான் பிடிக்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சாமி வந்து என்னை கண்டித்தார், இந்த மாதிரி பெண்கள்லாம் வெளியே வரக்கூடாது, பேரிச்சம்பழத்தை வந்து பறிக்கக்கூடாது, நீங்க வெளியே வரக்கூடாது, உள்ளதான் இருக்கேன்னு சொல்லி சொல்றார். யார் ரசூலுல்லாஹ், நான் பேரித்த மரங்களிலே பழங்களை பறிக்கலாமா பறிக்கக்கூடாதா என்று கேட்கிறார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஜுத்தி நஹ்லகி, உன்னுடைய பேரித்த மரத்தை நீயே பறித்துக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். ஆக விவசாய தொழிலிலே ஈடுபடுவதையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஏழாவதாக இஷ்டிகால் பித்தஅலீம், பெண்கள் கல்வி கற்பதிலே, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியாக, உஸ்தாதியாக அவர்கள் வாழலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஹதீதுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், ஹுது நிஸ்ப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, இந்த ஹுமைரா பெண் ஆயிஷா இடத்திலிருந்து உங்களுடைய தீனுடைய பாதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய மார்க்கத்தின் பாதி கல்வியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 60 வயது உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 59 60 வயது வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவனாக ஏற்றுக்கொண்ட காலம் முதல் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆசிரியாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஹதீஸுகளிலே விளங்க முடியாத கருத்துக்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டு விளக்கம் பெற்று இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தினமும் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள், சஹாபி பெண்மணிகளுக்கு பாடம் நடத்தி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 2210 ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள், ரிவாயத் செய்திருக்கிறார்கள். குர்ஆனிலே இன்றைக்கு நாம் ஆயத்துகளுடைய எண்ணிக்கை, குர்ஆனுடைய ஆயத்துடைய எண்ணிக்கைகள் அது பலவேறாக பல முறையாக சொல்லப்பட்டிருந்தாலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எண்ணி கொடுத்த அந்த எண்ணிக்கை தான் இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள். குர்ஆன் ஆயத்துகளுடைய எண்ணிக்கை 6666. இது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எண்ணி கொடுத்ததுதான். இப்படி அவர்கள் வாடுகின்ற பொழுது ஹதீஸ் துறையிலேயும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், குர்ஆனுடைய கல்வியிலேயும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அவ்வல் முஅல்லிமா அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் யஸீத் இந்த சஹாபி பெண்மணி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முதல் ஆசிரியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலேயும் இவர்கள் முஅல்லிமாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் முஅல்லிமாகவே மற்றவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஓர் ஆசிரியாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். இவருடைய சிறப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர்களிடத்தே போய் நீங்கள் கிதாபத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கிதாபத்தை ரோமர்கள் எழுதுவதை போன்று
அரபு எழுதுவதை நீங்கள் இந்த என்னுடைய மனைவிக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், மேலும் மந்திரிக்கக்கூடிய முறையையும் நீங்கள் என்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இஸ்லாமிய பெண்மணிகள் கல்வித்துறையிலே அவர்கள் பணியாற்றலாம், தங்களுடைய பணியை நேரடியாக செய்யலாம் என்று நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கிறது. அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கல்விமான் என்று சொன்னால், நபியிடத்திலே போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அல்லாஹ்வுடைய அருள் தூதரே, பெண்களுக்கு 4 அமல்கள் இல்லையே, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய 4 அமல்கள் பெண்களுக்கு இல்லையே என்று அந்த 4 அமல்களை சொன்னார்கள். பெண்களுக்கு ஜும்மா தொழுகை இல்லையே, பெண்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லையே, பெண்களுக்கு ஜிஹாது இல்லையே, அதுபோன்று பெண்களுக்கு ஜமாத்து தொழுகை இல்லையே, ஏன் என்று கேட்டார்கள். இந்த 4 அமல்களை ஆண்கள் செய்து செய்து எங்களை விட கூடுதலான சவாபை பெற்றுக் கொள்கிறார்கள், அஜரை பெற்றுக் கொள்கிறார்கள். நாங்கள் இந்த 4 அமல்கள் செய்யாமல் நாங்கள் சவாபை குறைவாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த 4 அமல்கள் எங்களுக்கு ஏன் கடமையாக்கப்படவில்லை என்று அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரிடத்திலே கேள்வியாக கேட்கிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அஹ்ஸன சுவாலா, இந்த பெண்மணி எவ்வளவு ஒரு அழகான கேள்வியை கேட்கிறாங்க என்று அந்த பெண்மணியை புகழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். பிறகு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுஸ்னு தபஅலுகுன்ன, உங்களுடைய கணவனிடத்திலே நீங்கள் அழகிய முறையிலே நடந்து கொண்டால் இந்த 4 அமல்களுடைய நன்மைகளே உங்களுக்கு கூலி கிடைத்துவிடும், 4 அமல்கள் செய்த நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 அமல்கள் செய்வதை விட உங்களுடைய துணைவரிடத்திலே அழகான முறையிலே திருப்தியான முறையிலே நீங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது இந்த 4 அமல்களுடைய நற்கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கேள்விக்கு பதிலளித்தார்கள். ஆக அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் கல்விமான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியுடைய காலத்திலே மிகப்பெரிய கல்விமானாக வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ததுக்குரு ரிஜாலன் வலம் ததுக்குரு நிசாஅன், ஆண்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான், பெண்களை பத்தி சொல்லலையே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட ஆண்களே என்றுதான் பல கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் பெண்களே என்று அழைத்து சொல்லவில்லையே. பெண்களை ஏன் அல்லாஹ் தஆலா விட்டு விட்டான்? பெண்களுக்கு தனி சிறப்பு இல்லையா, தனி அந்தஸ்து இல்லையா என்று ஒரு நுட்பமான ஒரு ஆழமான ஒரு கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். நபியும் தவக்கஃப, சற்று அமைதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது வஹி இறங்குகிறது. அப்பொழுது ஒரு ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்குகிறார்கள், வந்து ஓதி காமிக்கிறார்கள். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத்தி வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத்தி வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்தி والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. இந்த ஆயத்தை ஓதி காட்டினார். இந்த ஆயத்திலே கருத்து என்னவென்று சொன்னால், ஆண்களுக்கு 10 சிறப்புகள் இருப்பதை போன்று பெண்களுக்கும் 10 சிறப்புகள் இருக்கின்றது.
ஆண்களும் பெண்களும் நன்மையான காரியங்களிலே சமமானவர்கள். ஆகவே சமமான இந்த இரு சாரார்களுக்கும் அல்லாஹு தஆலா அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா, அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை தயாராக்கி வைத்திருக்கிறான். வ அஜ்ரன் அதீமா, மகத்தான கூலியான சொர்க்கத்தையும் அல்லாஹ் தயாராக வைத்திருக்கிறான் என்று இந்த ஆயத்து முடிகிறது. ஆக அருமையானவர்களே, பெண்கள் கல்வியிலே சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். கல்வி பணியிலே ஈடுபட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே திக்குமுக்காடக்கூடிய கேள்விகளை கூட கேட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, மறுமையிலே லேசான முறையிலே கேள்வி கேட்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் நீங்கள் மறுமையிலே கடினமாக கேள்வி கேட்கப்படும் என்று நீங்கள் குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமாக நீங்கள் சொல்கிறீர்களே என்று கேள்வி கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குர்ஆனுடைய அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஆயிஷாவை போன்று எந்த பெண்மணியும் கேள்வி கேட்க முடியாது என்று புகழ்ந்து விட்டு இதற்கு பதில் சொன்னார்கள், அல்லாஹ் மறுமையிலே லேசான முறையிலே கேள்வி கேட்பான் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் தெரியுமா? அல் அருது, அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். சில அடியார்களுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா லேசாக பார்த்துட்டு விட்டு விடுவாங்க, லேசாக எடுத்து பார்த்து விட்டு விடுவாங்க. அதை துருவி ஆராய மாட்டான். ஆனால் சில அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள், நாசமாகி விடுவார்கள். அதைத்தான் நான் சொன்னேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள். இன்னொரு முறை கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், கியாமத் நாளிலே யரா பாலுஹும் பாலா, சிலர் கியாமத் நாளிலே அனைவர்களும் ஆடையின்றி எழுப்பப்படுவார்களாம், ஆடை இல்லாமல் இருப்பார்களாம். அப்பொழுது யரா பாலுஹும் பாலா, அவர்களில் சிலரை பார்ப்பார்கள் அல்லவா, இது மனதுக்கு சக்கரமாக இருக்குமே என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அம்ரு அஷத்து மின்ஹு என்று பதிலளித்தார்கள். கியாமத் நாள் என்பது அதனுடைய அமளி துமளிகள், அதனுடைய சிரமங்கள் இருக்கிறதே மிகவும் கொடூரமானது, வர்ணிக்க முடியாது, வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லாது. அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த நாளிலே, அந்த கஷ்டமான நாளிலே ஒவ்வொருவருடைய காரியமும் மிக கடினமாக இருக்கும். அதில் தான் கவனம் செலுத்துவார்களே தவிர பார்வையிலே கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்லி காட்டினார்கள். இப்படி சஹாபி பெண்மணிகள் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கி இருக்கின்றார்கள். அதுபோன்று சஹாபி பெண்மணிகள் சிலர்கள் போருக்கும் சென்றிருக்கிறார்கள். பெண்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை, ஜிஹாது குன்னல் ஹஜ் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுடைய ஜிஹாது ஹஜ் செய்வதால், ஜிஹாதிலே இருக்கக்கூடிய கஷ்டம் ஹஜ் செய்வதிலே இருக்கிறது. எனவே பெண்கள் ஹஜ்ஜுக்கு போனாலே ஜிஹாதுக்கு போறோமாதா என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். பெண்களுக்கு ஜிஹாது கடமை இல்லை என்று சொன்னாலும் ஜிஹாதிலே அவர்கள் ஒரு ஓரமாக இருப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி நன்மையை நாடி சில பெண்கள் ஜிஹாதிலே சென்றிருக்கிறார்கள். ஜிஹாதுக்கு சென்று ஓரமாக தங்கி சஹாபாக்களுக்கு உதவி செய்து பணிவிடை செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே உம்மு அம்மாரா என்ற பெண்மணி உஹது போரிலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்டு அவர்கள் கூடாரத்தை தங்கியிருக்கிறார்கள். உஹது போர் கடினமாக நடக்கிறது, போர் உக்கிரமாக நடக்கிறது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியேறி நிற்கிறார்கள், தன்னுடைய கூடாரத்துக்கு வெளியே நிற்கிறார்கள். இதை பார்த்த எதிரி இப்னு குமையா என்று சொல்லக்கூடியவர், இப்னு குமையா என்று சொல்லக்கூடிய எதிரி பெருமானாரை பார்த்து வைத்தார். அவர்களை கொல்வதற்காக வேண்டி அருகிலே வந்து அம்புகளை வீசுகிறான். அந்த நேரத்திலே உம்மு அம்மாரா என்ற சஹாபி பெண்மணி அவர்கள் நாயகத்துக்கு முன்னால் வந்து அந்த அம்புகளை தங்களுடைய நெஞ்சிலே வாங்கி கொண்டார்கள், பெற்றுக் கொண்டார்கள்.
வலதுபுறத்திலே அம்பு வருகிறது, வலதுபுறத்திலே நின்று அந்த அம்புகளையும் தன்னுடைய நெஞ்சிலே வாங்கி கொண்டார்கள். இடதுபுறத்திலேயும் நின்று வரக்கூடிய அம்புகளை தன்னுடைய நெஞ்சிலேயே பெற்றுக் கொண்டார்கள். பின்னால் இருந்து அம்பு வருகிறது, அந்த அம்பையும் தானே முன்னின்று அந்த அம்புகளை தன்னுடைய நெஞ்சு பகுதியிலேயே வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படி நாயகத்தை சுற்றி சுற்றி வந்து உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கேடயம் போன்று பாதுகாத்தார்கள். பெருமானாரை அந்த உஹது யுத்தத்திலே எதிரிகளிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார்கள். இதனால் போர் முடிகிறது, உஹது போர் முடிகிறது, இறுதியிலே வெற்றி கிடைக்கிறது. கனிமத்து பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பங்கிட்டுக் கொடுக்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள், இந்த உம்மு அம்மாரா என்ற இந்த பெண்மணி இருக்கிறார்களே, எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் தெரியுமா? எதிரிடமிருந்து என்னுடைய உயிரை காத்தவர்கள், என்னுடைய உயிரை இவர்கள் பாதுகாத்தார்கள். சுற்றி சுற்றி வந்து இவர்கள் என்னை பாதுகாத்தார்கள். என்னை இந்த போரில் இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உஹது போருக்காக வேண்டி நம்ம அனைவருக்கும் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறாரோ அந்த ஒட்டுமொத்த நன்மைகளும் உம்மு அம்மாராவை போய் சேரக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீர பெண்மணிக்கு ஒரு போருடைய அத்தனை நன்மைகளையுமே வாரி வழங்கினார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய சரித்திரத்திலே பெண்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்தஸ்துகளை, சிறப்புகளை அறிய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்திலே ஆண்களுக்கு சிறப்புகள் உரிமைகள் இருப்பதை போன்று பெண்களுக்கும் சிறப்புகளும் உரிமைகளும் வைத்திருக்கிறார். ஆனால் பாதுகாப்பு வைத்திருக்கிறார். பாதுகாப்பு இல்லாமல் நான் தெருவிலே போய் போராடுகிறேன். இஸ்லாமிய பெண்மணிகள் தெருவிலே போய் போராடி தங்களுடைய ஹிஜாபை விட்டு, தங்களுடைய பரதா அனுஷ்டிப்பை விட்டு, அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய கௌரவம் என்று போராடுவதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஹிஜாபோடு பரதாவோடு அல்லாஹுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி உங்களுடைய உரிமைகளை நீங்கள் எடுப்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய பெண்களுக்கு வரலாற்றிலே இடங்களை கொடுத்ததை போன்று, வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களாக அவருடைய வரலாறு பதிக்கப்பட்டதை போன்று இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களும் உங்களுடைய இஸ்லாமிய பங்களிப்பை நீங்கள் அதிகமாக தந்து ஈமானுக்கும் இஸ்லாமுக்கும் இறுதி வரை உறுதுணையானவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக.